ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தினம் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படுது. வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைய வினாக்களை பார்க்கலாம். இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஊர் பெயருடைய மருவை கேட்டிருக்காங்க. உதகமண்டலம், இதனுடைய மருவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். விடை உதகைன்னு சொல்லுவோம். இரண்டாவது கேள்வி, ஊர் பெயரின் மருவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டைங்கிறத இப்போ என்னன்னு சொல்கிறாங்க? இப்போ வண்ணைன்னு சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோங்க? இது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். விடை நாகை. நான்காவது கேள்வி, கலைச்சொல் அறிக. தீசிஸ், இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆய்வேடு. ஐந்தாவது கேள்வி, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா. சினிமாங்கிறது பிறமொழி சொல். தமிழ் என்ன வருங்க? தமிழில் திரைப்படம் என்று வரும். ஆறாவது கேள்வி, இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. இது எந்த டைப்பான விடைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஏவல் விடை. அதாவது நம்ம மேலேயே ஏவி விடுறது, அதை தான் ஏவல் விடைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏழாவது கேள்வி, விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். கடைத்தெரு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. இது சுட்டு விடை. எட்டாவது கேள்வி, விடை வகைகளை கண்டுபிடிக்கணும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். கடைக்கு போவாயான்னு கேட்குறாங்க. நான் போவேன்னு சொல்கிறாரு. இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. இது நேர் விடை. ஒன்பதாவது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அதாவது கலைச்சொற்களை கண்டுபிடிக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை தமிழில் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை செயற்கை நுண்ணறிவு. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். கலைச்சொல்லின் பொருள் அறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. இதை அப்படியே தமிழில் மாற்றணுங்க. மாற்றுங்க பார்க்கலாம். மாற்றிருப்பீங்க. விடை பண்பாட்டு கழகம். 11வது கேள்வி, பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இது வந்து ஆங்கில சொல்லுங்க. தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? விடையை பார்க்கலாமா? பயணச்சீட்டு ஆய்வர். 12வது கேள்வி, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இது வந்து ஒரு தொடருங்க. இந்த தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஊமை தொடரை தேர்க. அதாவது இதை நம்ம ஊமையாக சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அதை கேட்குறாங்க. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இதுக்கான ஊமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. பாரதியுடைய பாடல்களை படித்தோம்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும் அப்படி சொல்லலாம். இதுதான் கரெக்டாக வரும். அடுத்து 13வது கேள்வி, காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊமைங்க. அதாவது பனம்பழம் அதுவாக விழுந்திருக்கும், ஆனால் காக்கா போய் மேலே உட்காந்துருச்சு. அது உட்கார்ந்த நேரம் அது விழுந்துருச்சு. ஸோ இதை ஊமையாக சொல்கிறாங்க. இந்த ஊமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்செயல் நிகழ்வு. 14வது கேள்வி, கொடிகட்டி பறத்தல் என்னும் ஊமை கூறும் பொருளை கண்டறிக. இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? புகழ்பெற்று விளங்குதல். அடுத்து 15வது கேள்வி, எவ்வகை வினை என கண்டறிக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது எந்த டைப்பான வினைன்னு கேட்குறாங்க.
தன்வினையா பிறவினையான்னு கேட்குறாங்க. விடை இது பிறவினை. 16வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. இது பிறவினை வாக்கியம். 17வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அதாவது கீழே பார்த்திங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான வாக்கியம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிக்கலாமா? உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இது பெயர் பயனிலை தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படிலாம் கிடையாது, தவறு. அடுத்தது, பூக்களை பறிக்காதீர். இது கட்டளை தொடர். இது கரெக்டு. பூக்களை பறிக்காதீங்க அப்படிங்கிறது கட்டளை போடுற மாதிரி இருக்குது. எவ்வளவு உயரமான மரம்? இது வினாத்தொடர். வினாத்தொடர் கிடையாது, இது உணர்ச்சி தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன். இது உணர்ச்சி தொடர் கிடையாது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் இதில் பொருத்தமாக இருக்கிறது. 18வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைக்க. அவங்க விடையை கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற வினாவை நம்ம அமைக்கணும். பாருங்கள், பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. இதான் சரியான வினாவாக இருக்கும். 19வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அவங்க விடையை கொடுத்துட்டாங்க, அந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது பார்த்திங்கன்னா விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை அவங்க கேட்குறாங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு. இப்படி தான் கேள்வி வரணும். அடுத்து 20வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இங்கேயும் விடையை கொடுத்துட்டாங்க, நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை, யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர். இதான் வினாவாக வரும். 21வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோங்க. பணிந்துனா என்ன, பணித்துனா என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடத்தல். பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல். இங்கே ஏதான் ஆன்சர். 22வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பகைவரை, பரணி, வென்றதை, இலக்கியம், பாடுவதுன்னு மாற்றி மாற்றி சொற்களை போட்டிருக்காங்க. இதை ஒழுங்குபடுத்தி ஒரே தொடராக மாற்றணும். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். பகைவரை, வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அடுத்து 23வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும். இதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். இதுதான் சரியான தொடர். 24வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. இங்கேயும் சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை சி தான் ஆன்சர். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதுதான் கரெக்டு. 25வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க. பட் இங்கே பார்க்கும்பொழுதே உங்களுக்கு விடை தெரிந்திருக்கும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு தா வரணும், அப்புறம் பா, அப்புறம் பி, அப்புறம் பே. இதுதான் கரெக்டான வரிசை. 26வது கேள்வி, பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இங்கேயும் சில சொற்களை கொடுத்துருக்காங்க. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அகர வரிசைப்படுத்தணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். ஐ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஸோ ஐ தான் ஃபஸ்ட்டு வரணும். இங்கேயும் வந்திருக்கு. அதற்கு அடுத்தது கா வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சி வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஏ ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 27வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க.
இங்கேயும் சொற்களை அகர வரிசையில் அமைக்கணும். இங்கே எளிமையாக தான் இருக்குது. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு கா வரணும், அதுக்கடுத்து தா, அதுக்கடுத்தது நா, அப்புறம் பா, மா. இந்த வரிசையில் தான் வர வேண்டும். அடுத்து 28வது கேள்வி, வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி அப்படிங்கிறது ஒரு வேர் சொல்லுங்க. இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க? வினைமுற்ற உருவாக்க சொல்கிறாங்க. எது வினைமுற்றா வரும்? விடை பாடினால் என்பது சரி. 29வது கேள்வி, கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வினைமுற்றா இருக்கணும், அது ஏவல் வினைமுற்றா இருக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஓடு என்பது ஏவல் வினைமுற்று. 31வது கேள்வி, விளைவது. இதிலிருந்து வேர் சொல்லை தருக. விளைவதுங்கிறது ஒரு சொல்லுங்க. இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விளை என்பது வேர் சொல். 31வது கேள்வி, வருக. வேர் சொல்லை தருக. வருக இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை வா. 32வது கேள்வி, அறியேன். இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை தருக. இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? அரி என்பது வேர் சொல். 33வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. இது எல்லாமே எதை குறிக்கும் சொற்கள்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இது குலை வகையை குறிக்கும். இது 10th புத்தகத்தில் இருக்குங்க. 34வது கேள்வி, ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை குகை. மலை குகை இதை குறிக்கக்கூடிய வேறு சொற்களை கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? பிலம், முளை. இது எல்லாமே மலை குகையை குறிக்கும் சொற்கள். 35வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. சரியான ஜோடியை கண்டுபிடிக்கணும். இந்த வாழைனா என்ன, இந்த வாழைனா என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? இந்த வாழைனா வாழை மீன். வாழைங்கிற ஒரு டைப்பான மீனை குறிக்கும். இந்த வாழை என்பது வாழை மரத்தை குறிக்கும். அப்போ பி தான் ஆன்சர். 36வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிரம் நீங்கள் பஸ்ஸில் படிச்சிருப்பீங்க. கரம், சிரம், புறம் நீட்டாதீர்கள் படிச்சிருப்பீங்க. சிரம் என்பதன் பொருள் தலை. 37வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கிண்ணம்னா என்ன, இந்த கிண்ணம்னா என்ன? இதான் கேட்குறாங்க. இந்த கிண்ணம்னா என்ன, இந்த கிண்ணம்னா என்ன? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? இந்த கிண்ணம் என்பது சிறு பாத்திரத்தை குறிக்கும், சின்ன பாத்திரம். இந்த கிண்ணம் என்பது துன்பத்தை குறிக்கும். நல்லா கவனிங்க. துன்பத்துக்கு கிண்ணம் அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது. 38வது கேள்வி, கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். விடை கடன் அட்டை. அதுவே டெபிட் கார்டுனா பற்று அட்டை, செக்குனா காசோலை, பணத்தாள்னா கரன்சி நோட்டு. 39வது கேள்வி, டிஜிட்டல். இதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல். விடையை பார்க்கலாங்களா? விடை மின்னணு மயம். 40வது கேள்வி, வலுவுச் சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. எந்த தொடரில் பிழை இல்லையோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? செலியன் வரும், செலியன் வந்தார்கள், செலியன் வந்தது, செலியன் வந்தான் கொடுத்துருக்காங்க. இதில் பிழை இல்லாத தொடர்னு பார்த்தீங்கன்னா செலியன் வந்தான். இதுதான் சரி. 41வது கேள்வி, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. சந்திப்பிழைனா ஒற்று எழுத்து பிழைங்க. அது இல்லாத தொடரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நான் ஒரு டைலாக்கை பேசி விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குதா? வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 50 கேள்வியை பார்க்க போகிறோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 80க்கு மேற்பட்ட வீடியோ போட்டுவிட்டோம்.
எல்லாத்தையும் பார்த்து டெஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இதான் கரெக்டு. மற்றதில் என்ன தவறுனா, இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இங்கே 3 சொல்லி போட்டிருக்காங்க, இந்த ரா போட்டிருக்காங்க, தப்பு. 3ஆவதில் பார்த்தீங்கன்னா இந்த ரா போட்டிருக்காங்க, இந்த ரூ போட்டிருக்காங்க பாருங்கள், தப்பு. 4ஆவதில் பாருங்கள், இங்கே இந்த ரா போட்டிருக்காங்க, தப்பு. சரிங்களா? அப்போ பி தான் ஆன்சர். 42வது கேள்வி, சரியான மரபு சொல்லை இணைக்க. மரபு சொல்லை இணைக்க சொல்லியிருக்காங்க. கமுகுன்னா பாக்குங்க. பாக்கு மரத்துடைய அந்த இலையை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாக்கு மரத்துடைய இலையை கமுகம் கூந்தல் சொல்லுவோம். சரிங்களா? பாக்கு மரத்துக்கு இலையை கூந்தல் அப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்தது 43வது கேள்வி, இலக்கண வகைகள். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். கீழே 4 சொல் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எழுத்து, சொல், அணி, தொடை. விடையை பார்க்கலாங்களா? எழுத்து அப்படிங்கிறது ஒரு டைப்பான இலக்கணம், சொல் இலக்கணம், அணி இலக்கணம், தொடை இலக்கணம் வராது. சரிங்களா? இது அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். 44வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிங்களா? விடை பஞ்சு தான் பொருந்தாது. ஏன்னா இங்கே பாருங்கள் இக்கு வந்திருக்கு, இங்கே பாருங்கள் இட்டு வந்திருக்கு, இங்கே பாருங்கள் இத்து வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் வரும். கசட தபர நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாமே வல்லெழுத்து. இந்த இன்ச் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? அப்போ அதுதான் பொருந்தாது. 45வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனைனா என்ன, மிதவைனா என்ன, நீக்கான், தெப்பம். இதில் பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? நீக்கான் என்பது பொருந்தாதது. அதாவது இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடியது. புனை, மிதவை, தெப்பம் எல்லாம் கப்பலை குறிக்கக்கூடியது. நீக்கான்னா கப்பலை ஓட்டுபவரை குறிக்கக்கூடியது. அப்போ அதுதான் பொருந்தாதது. 46வது கேள்வி, ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஐயம் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விடை தெளிவு. 47வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஊக்கம் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விடை சோர்வு. 48வது கேள்வி, எதிர்ச்சொல் எழுதுக. எளிது இதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விடை அரிது. 49வது கேள்வி, பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூட்டுங்கதவுகள் இந்த சொல்ல பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. விடை பூட்டும் கூட்டல் கதவுகள், பூட்டுங்கதவுகள். இதுதான் ஆன்சர். 50வது கேள்வி, கடைசி கேள்விங்க. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வானம் கூட்டல் அறிந்த இந்த சொல்லை சேர்த்து எழுதணும். விடையை பார்க்கலாங்களா? வானமறிந்த என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும், அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.